ஹலோ விவர்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கொஸ்டின் டேக். ஆல்ரெடி இங்கிலீஷில் பார்த்தோம். இன்றைக்கி கொஸ்டின் டேக்கோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்ட் 2ல நம்ம இன்றைக்கி முடிக்க போகிறோம் கொஸ்டின் டேக். ஸோ ஜென்ரலாக கொஸ்டின் டேக்னா என்ன? நான் சொன்னேன் இல்லை அப்படிங்கிறோம். ஓகேங்களா? சொன்னேன் இல்லைங்கிறோம்ல, இல்லைங்கிறத நமக்கு என்னது கொஸ்டின் டேக். அவன் வருவான்ல, ஓகேங்களா? இல்லைன்னு முடிக்கிறோம்ல, அதான் நமக்கு கொஸ்டின் டேக். உங்கள் அப்பா உன்னை திட்டமாட்டார் தானே? ஓகே, திட்டமாட்டார்னு சொல்லிட்டு பின்னாடி தானன்னு சொல்கிறோம்ல, அதான் நமக்கு என்னது கொஸ்டின் டேக். ஓகேங்களா? உங்கள் அப்பா உன்னை திட்டமாட்டார் தானே, ஓகேங்களா? தானே இல்லை, ஓகே, இந்த மாதிரி முடிக்கிறோம்ல, அதான் நமக்கு கொஸ்டின் டேக். ஓகே, ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இதோட கண்டினியூட்டி தான். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்மில் பார்த்தோம், அடுத்து சிம்பிள் பாஸ்ட் ஃபார்மில் பார்த்தோம், அடுத்து சிம்பிள் ஃபியூச்சர் ஃபார்மில் எப்படி எதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து மிச்சம் இருக்கிறத பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ தட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்ட்லி, செல்டம், அப்புறம் ஸ்கார்ஸ்லி, அப்புறம் ரேர்லி, பேர்லி. ஓகே, இது எல்லாமே ஒரு சென்டென்ஸில் வருது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஓகேங்களா? நாட் போடுறது. ஓகேங்களா? ஸோ நாட் போடுறது இல்லை, நாட் போடலாம், இல்லாட்டி டேரெக்டாக நம்ம இப்படி எதுனாவே அது என்ன அர்த்தம், நம்ம நாட்டுன்னு அர்த்தம். ஓகே, செய்யறது இல்லை, வர்றதில்லை, அந்த ஒர்க்கை முடிக்கிறது இல்லை அப்படிங்கிற வெர்பை குறிக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ஜெக்டிவ் சொல்லுவாங்க. ஸோ தட் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ல இந்த வார்த்தை வந்துச்சுன்னா நீங்கள் கொஸ்டின் டேக்ல நாட் போட தேவையில்லை. ஓகேங்களா? அதுதான் உண்மை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரி வெப்ஸ். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்ல ஆம்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொஸ்டின் டேக்ல ஆர்ன்ட்டு யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு ஆர்னு வந்துச்சுன்னா கொஸ்டின் டேக்ல ஆர்ன்ட்டு யூஸ் பண்ணணும். அதாவது ஸ்டேட்மெண்ட்ல நாட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டின் டேக்ல நாட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு பேசிக்காக 3 ரூல் இருக்கு. என்னென்ன ரூல்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் கமா போடணும், அப்புறம் கமாக்கு வர அடுத்த சென்டென்ஸ் நம்ம அந்த கொஸ்டின் டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் எழுதணும், அடுத்து கடைசியாக என்ன பண்ணணும், கொஸ்டின் மார்க் போடணும். ஓகே, இந்த 3 ரூல் இருக்கணும். ஸோ தட் வேர் போட்டால் நம்ம வேரண்ட்டு போடணும், ஸ்டேட்மெண்ட்ல இஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டின் டேக்ல இஸ்ன்ட்டு போடணும், வாஸ் வந்தால் வாஸ்ன்ட்டு, அதாவது வாஸ் நாட்டாக தான் நம்ம என்ன சொல்கிறோம், வாஸ்ன்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து ஹேஸ் போட்டால் ஹேஸ் நாட் இல்லாட்டி ஹேஸ்ன்ட்டு. ஹேவ்னு வந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின் டேக்ல என்ன எழுதணும், ஹேவ் நாட்னு போடணும், இல்லாட்டி ஹேவின்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஹேடு, ஹேடுன்ட்டு. அது பாருங்க ஷெல் போட்டால் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட்ல ஷெல் வந்துச்சுன்னா கொஸ்டின் டேக்ல ஷென்ட்டு. அது ஷுட் வந்தால் நம்ம ஷுடன்ட்டு. வில் போட்டால் நம்ம ஓட்டு, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். உட்டு போட்டால் உடன்ட்டு போடணும். கேன் போட்டால் கொஸ்டின், அதாவது ஸ்டேட்மெண்ட்ல கேன் வந்துச்சுன்னா கொஸ்டின் டேக் எழுதும்போது கான்ட்டுன்னு போடணும். ஓகேங்களா? அது குட்டு வந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட்ல குட்டுனா கொஸ்டின் டேக்ல குட்டுன்ட்டுன்னு போடணும். ஓகேங்களா? ஸோ தட் இதில் வந்து நம்ம அடுத்து இன்னைக்கு ஒரு 4 சென்டென்ஸ் நீங்கள் பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்லி அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கலாம். ஓகே, he hardly does any work அப்படின்னா என்ன அர்த்தம், he hardly does any work அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் எந்த வேலையும் செய்யறது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, அங்கே பாருங்க நாட் வந்துருச்சு. ஓகேங்களா? அதுதான் நமக்கு ஹார்ட்லி. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய சென்டென்ஸ் இன்னைக்கு பார்த்தலாம். ஸோ வீடியோவில் தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டாபிக் வேணாலும் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டே ஆன் டியூன். ஓகே, ஸோ இங்கே பாருங்க சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கேன், எனக்கு பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ தட் he hardly does any work அப்படின்னா என்ன அர்த்தம், இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்ன அர்த்தம்னா he hardly does any workனா அவன் எந்த வேலையும் செய்யறதில்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எப்படி சொல்லுவோம், அவன் எந்த வேலையும் செய்யறதில்லை, தானன்னு சொல்லுவோம். ஓகே, அந்த தானங்கிறது என்ன நமக்கு கொஸ்டின் டேக். ஓகே, தானா இஸ் நத்திங் பட் கொஸ்டின் டேக். ஸோ தட் he hardly does any work என்ன பண்ணணும், பின்னாடி கொஸ்டின் டேக் நம்ம என்ன பண்ணணும், நம்ம 3 ரூல் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பண்ணணும், கமா போட்டுணும். செகண்ட் ரூல் என்ன பண்ணணும், இந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்மால் லெட்டர் தான் ஆரம்பிக்கணும். ஓகே, அப்போ கொஸ்டின் டேக் எப்படி எழுதணும், நம்ம ஹார்ட்லி டஸ் எனி ஒர்க். ஓகே, அவன் எந்த வேலையும் செய்யறது இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன பண்ணணும், நம்ம இங்கே நாட் வரக்கூடாது, நம்பர் 1. அப்புறம் என்ன, நமக்கு இந்த பி ஃபார்ம் வெரி நமக்கு தஸ் இருக்கு. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், தஸ் போட்டுக்கணும். ஓகே, ஸ்மால் லெட்டர் தான் போடணும் நம்ம. ஓகே, லாஸ்ட் வீடியோவில் ஒரு சென்டென்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டர் போட்டிருப்பேன், பட் ஸ்மால் லெட்டர் தான் போடணும். ஓகேங்களா? ஸோ தஸ் போட்டு நம்ம என்ன பண்ணணும், அடுத்து சப்ஜெக்ட் பண்ணணும். ஓகே, அப்போ கமா போட்டு என்ன பண்ணணும், தஸ் ஹீ. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, இங்கே நாட்டுடைய நம்ம என்ன பண்ணலாம், இங்கே நாட் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க தேர் இஸ், அவன் இப்போ இதுக்கு என்ன மீனிங், அவன் எந்த வேலையும் செய்யறதில்லை தானே அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது அடுத்தது பாருங்க தேர் இஸ் நோ வாட்டர், அங்கே வாட்டர் இல்லை தானே. ஓகே, அங்கே வாட்டர் இல்லை தானே. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம தேர் இஸ் நோ, இங்கே இப்போலாம் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி எங்கேயுமே சில இன்ஸ்டியூஷன்லேயே கொடுக்கறது இல்லை. ஓகேங்களா? ஸோ தேர் இஸ் நோ வாட்டர். ஓகேங்களா? அங்கே வாட்டர் இல்லை தானே. ஓகேங்களா? தானங்கிறது எப்படி யூஸ் பண்ணுவோம், இங்கே நோ வந்துச்சு. அப்போ என்ன பண்ணணும், இங்கே நோ போடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த இஸ் வாசனை நமக்கு என்னது, நமக்கு ஆன்சிலரி வெர்ப். ஓகே, நம்ம அதை தான் பண்ணணும். ஓகே, இப்போ இஸ் போட்டு நம்ம என்ன பண்ணணும், சாரி, ஸோ கமா போட்டுணும், இஸ் போட்டணும். இங்கே ஆல்ரெடி நாட் இருக்கு, நோ இஸ் நத்திங் பட் நாட்டு, நோபடி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண தேவையில்லை, நாட் போட தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ தட் இங்கே நோ இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், அடுத்தது பின்னாடி தேரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், போட்டணும். ஓகே, இஸ் தேர், தேர் இஸ் நோ வாட்டர் இஸ் தேர் அப்படின்னா அங்கே தண்ணி இல்லை தானே அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்க there are good school in village also. ஓகே, வில்லேஜ்லயும் நிறைய ஸ்கூல், நிறைய நல்ல ஸ்கூல் இருக்குதானே. ஓகேங்களா? ஸோ தட்
there are good schools in the village. ஓகே, அதாவது வில்லேஜ்ல நிறைய நல்ல ஸ்கூல் இல்லையா அப்படின்னு சொல்லணும். ஓகே, இல்லையான்னு இந்த இடத்துல முடிக்கணும். ஓகேலா, ஸோ இங்க நாட் இல்லை, அப்ப என்ன பண்ணுவீங்க, நாட் போட்டுருணும். அப்ப என்ன பண்ணும், வில்லேஜ்ல நிறைய நல்ல ஸ்கூல் இல்லையா, ஓகே அப்படி நம்ம கேட்கறோம். ஓகே, அப்ப என்ன மீனிங், நிறைய நல்ல ஸ்கூல் வில்லேஜ்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்ப என்ன ஆகும், there are good school in village also. என்ன பண்ண, நம்ம aren't then போடணும். ஓகே, aren't there வில்லேஜ்லயும் நிறைய நல்ல ஸ்கூல் இல்லையா அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்க, there is a temple. there is a temple அர்த்தம், இது கோயில் இல்லையா, ஓகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேலா, இது கோயில் தான், கோயில் இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, செருப்பு போட்டு வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேலா, ஜென்ரலா. ஸோ there is a temple isn't there. ஓகேலா, isn't there is போட்டுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், கமா போட்டுக்கணும். இங்க கமா போடுறதுக்கு முன்னாடி நம்ம கமா போட்டு என்ன பண்ணணும், இஸ் போட்டுக்கணும். இங்க என்னது, நாட் இல்லை, அப்ப என்ன பண்ணணும், நாட் போட்டுக்கணும். ஓகே, அப்ப isn't there. ஓகே, isn't there. there is a temple isn't there அப்படின்னா அர்த்தம், இது கோயில் இல்லையா, go outside. ஓகே, வெளியில போ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ யாரும் வெளியில போன்னு சொல்ல மாட்டோம். சப்போஸ் செருப்புக்கு தொட்டு வந்தா அப்படின்னு அர்த்தம், குளிக்காம இது வந்தா. ஸோ அடுத்து பாருங்க, எவ்ரி ஒன் ஹேஸ் கம். எவ்ரி ஒன் ஹேஸ் கம்னா அர்த்தம், எல்லாரும் வந்துட்டாங்க இல்லையா அப்படின்னு முடிக்கிறோம். ஓகே, அப்ப எல்லாரும் வந்துட்டாங்க அப்படிங்க பார்த்தீங்க, எங்க எவ்ரி ஒன்னுங்கிறனால நம்ம ஹேஸ் போட்டோம். இங்க இல்லையாங்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருங்கும் போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஹேஸ் தூக்கிட்டு என்ன பண்ணணும், நம்ம ஹேவ் போட்டணும். இங்க நாட் இல்ல, அப்ப என்ன பண்ணணும், நம்ம நாட் போடணும். அப்ப ஹேவ் நாட். ஓகே, ஹேவ் நாட் இஸ் நத்திங் பட் என்னது, நமக்கு ஹேவின்ட். என்னது, ஹேவின்ட். இந்த எவரி ஒன் என்னவா மாறும், நமக்கு தேவா மாறிடும். ஓகே, எல்லாருங்கும் போது நமக்கு என்னது, தேவ்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஓகே, தட் எவரி ஒன் ஹேஸ் கம் ஹேவின்ட் தே அப்படின்னு அர்த்தம், எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கமா யூஸ் பண்ணணும். இந்த கொஸ்டின் டேக்ல இந்த இடத்துல ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணணும். இங்க நாட் இல்லைன்னா நீங்க நாட் போட்டுக்கணும். அங்க நாட் இருந்துச்சுன்னா நீங்க நாட் போடக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணணும், இந்த இடத்துல போடும்போது நம்ம கடைசியில் சப்ஜெக்ட் போடும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமா கொஸ்டின் மார்க் போட்டுக்கணும். ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல சப்ஜெக்ட் போடும்போது நம்ம என்ன பண்ணணும், இங்க பேர் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஹி சி அப்புறம் தேர் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்க நேம் இருந்தா கூட நம்ம என்ன பண்ணணும், ஃபைனான்ஸ்னா ஹி போடணும், ஒன்னா வந்து ஷி போடணும், ரெண்டு மூணு பேரா இருந்தா தேன் போட்டுடணும். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, none of your friends like here. ஓகேங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் அவளை பிடிக்கல தானே. ஓகேங்களா, அந்த மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ none of your friends, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் அவளை பிடிக்கல தானே. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு வந்துச்சு, அப்ப என்ன ப்ளூரல். ஓகே, ப்ளூரல்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி நன் வந்துச்சு, அப்ப என்ன பண்ணும், அங்க நாட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவோம், ப்ளூரல்னா நம்ம டூ யூஸ் பண்ணும். ஓகே, அப்ப டூ தேன் யூஸ் பண்ணும். ஓகே, do they, none of your friends like here, do they, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் அவளை பிடிக்கிறதானே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இதெல்லாம் அப்படி எழுதி வச்சுங்க, ஒரு ரீடிங் விட்டுங்க, இல்லாட்டி ஒரு ஸ்கிரீன்ஷாட் வச்சுங்க, அப்படியே ஒரு இல்லாட்டி பார்த்து வச்சுங்க. ஓகே, ஸோ அடுத்து 4 சென்டென்ஸ் நம்ம நீங்க பார்த்துடலாம். ஓகே, வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்க பாருங்க, இன்னும் 2 சென்டென்ஸ் வச்சுருக்கேன். ஐ மீ டீச்சர், ஐ மீ டீச்சர். இதுக்கு எப்படி கொஸ்டின் டேக் வரணும், ஆம் என்னவா மாறும், நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டைல பார்த்த மாதிரி ஆரா மாறும். ஓகேங்களா, இங்க நாட் இல்லை, அப்ப என்ன பண்ணணும், நாட் போட்டுக்கணும். அப்ப என்ன பண்ணணும், ஐ போட்டுக்கணும். ஓகே, ஆரின்ட் ஐன்னு போடணும். ஓகே, நான் ஒரு டீச்சர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஐ எம் ஏ டீச்சர் ஆரின்ட் ஐ. ஓகேங்களா, ஸோ தட் ஆம் என்னவா மாறும், நமக்கு கமா போடணும், ஆர் போடணும், அப்புறம் இங்க என்ன நாட் இல்லை, அப்ப என்ன பண்ணணும், நாட் போடணும், என்டி. ஓகேங்களா, அப்பாசிட்டர்ஸ் போட்டு நாட்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஆரின்ட் போட்டு நம்ம என்ன பண்ணணும், ஐயை தூக்கி அப்படியே நம்ம முன்னாடி போட்டணும். ஓகே, ஸோ இது நம்ம அப்புறம் கொஸ்டின் மார்க் கண்டிப்பாக போட்டுருணும். ஓகே, இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ தட் ஐ மீ டீச்சர் ஆரின்ட் ஐ. ஓகே, ஐ மீன் நான் டீச்சர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பாருங்க, யூ ஆர் பிஸி, நீங்கள் பிஸியாக இருக்கீங்க இல்லையா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஓகே, யூ ஆர் பிஸி ஆரின்ட் யூ. ஓகேங்களா, ஆரின்ட் யூ, ஆர் போடணும், அப்புறம் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நாட் போடணும், அடுத்து யூ போடணும், ஆரின்ட் யூ. ஸோ அடுத்து பாருங்க, கார்த்திகேயன் ஹேஸ் பாஸ்டு த எக்ஸாம். கார்த்திகேயன் எக்ஸாம் பாஸ் பண்ணி இருக்கிறார் இல்லையா. ஓகே, அப்ப என்ன பண்ணும், கார்த்திகேயன் ஹேஸ் பாஸ்டு த எக்ஸாம், பாஸ் பண்ணி இருக்கிறார் இல்லையாங்கிறத பின்னாடி பண்ணும். அப்ப என்ன பண்ணும், ஹேஸ் போட்டு நாட் போட்டு என்ன பண்ணும், ஹீன் போட்டுருணும். ஓகே, அப்ப ஹேஸ் பதிலாக என்ன பண்ணும், ஹேஸ்ன்ட்னு போடணும். ஓகே, ஹேஸ் பதிலாக என்ன பண்ணும், ஹேஸ்ன்ட் போட்டு கார்த்திகேயன் என்ன நமக்கு ஹீ அப்படின்னா ஹீ போட்டுருணும். ஓகே, ஹீ. ஓகே, ஹேஸ்ன்ட் ஹீ. ஸோ அடுத்து பாருங்க, பிரதீபா அண்ட் மதுஸ்ரீ ஹேவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க். பிரதீபாவும் மதுஸ்ரீயும் அந்த வேலையை முடித்திருக்கிறார்கள் இல்லையா. ஓகே, அப்ப இல்லையாங்கிறது என்ன பண்ணும், நமக்கு அதான் நமக்கு கொஸ்டின் டேக். பிரதீபா அண்ட் மதுஸ்ரீங்கிறது நமக்கு என்னது, நமக்கு ப்ளூரல். ஓகே, அப்ப என்ன பண்ணும், நமக்கு ஹேவ் இருக்கு, அப்ப என்ன பண்ணும், நம்ம ஹேவ்ன்ட் தேன் போடணும். ஓகே, ஸோ ஹேவ்ன்ட் தே, ஹேவ்ன்ட்
ஹேவுக்கு என்ன பண்ணணும், ஹேவ் இன்ட்டு போட்டுரும். அப்போ அந்த ரெண்டு பேத்துக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும், தேன் யூஸ் பண்ணிடணும். ஓகே, அப்போ தேன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டின் மார்க் போட்டணும். ஓகே, ஹேவ் இன்ட்டு தேன் போடணும். ஓகே, அடுத்து பாருங்க, சி கம்ப்ளீட்டட் ஹெர் ஒர்க், அவர் அந்த வேலையை முடித்தார்னு ஒன்று. ஓகே, இங்கே பாருங்க முடித்தாள், இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ எப்படி வரும், சி கம்ப்ளீட்டட் ஹெர் ஒர்க்ல நம்ம என்ன பண்ணணும், இங்கே இது பாஸ்ட் டென்ஸ். அப்போ என்ன பண்ணணும், டிட் போடணும். ஓகே, டிட் போட்டு இங்கே என்ன இருக்கு, நமக்கு நாட் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம நாட் போடணும். அப்போ டிடன்ட்டு சி. ஓகே, டிடன்ட்டு சி கொஸ்டின் மார்க் போடணும். ஓகே, சி கம்ப்ளீட்டட் ஒர்க், அவள் அந்த வேலையை முடித்தாள். ஓகே, முடித்திருக்கிறாள்னா நமக்கு ஹேஸ், முடித்திருக்கிறாள்னா முடித்தாள் நமக்கு என்னது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ தட் சி கம்ப்ளீட்டட் ஹெர் ஒர்க் டிடன்ட் ஷீன் போடணும். ஓகே, இந்த இடத்துல. ஸோ அடுத்து பாருங்க, இட் இஸ் ரெய்னிங், மழை பெய்து கொண்டிருக்கிறது இல்லையா. ஓகேங்களா, அதனால நான் வர முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ தட் இட் இஸ் ரெய்னிங், மழை பெய்து கொண்டிருக்கிறது இல்லையா. அப்போ என்ன பண்ணுவோம், இட் இஸ் ரெய்னிங் isn't it. ஓகே, இட் இஸ் ரெய்னிங் isn't it. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, இட் இஸ் நாட் ரெய்னிங். ஓகே, இங்கே மழை பெய்து கொண்டிருக்கவில்லை தானே. ஓகேங்களா, ஸோ மழை பெய்து கொண்டிருக்கிறதா நம்ம எப்படி சொல்லுவோம், இட் இஸ் நாட் ரெய்னிங், என்ன பண்ணுவோம், இஸ் இட். ஓகே, இஸ் இட் அவ்வளோதான். ஓகே, ஸோ இஸ் இட். ஓகே, அப்போ இங்கே நாட் இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே நாட்டை தூக்கிடணும், அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் ரெய்னிங், இஸ் இட். ஓகேங்களா, ஸோ தட் இதை அப்படியே எழுதிச்சுங்க. அடுத்து நம்ம 4 சென்டென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, அடுத்து கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன். she can speak well அப்படின்னு அர்த்தம், அவளால் நன்றாக பேச முடியும் இல்லையா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ தட் இங்கே என்ன இருக்குது, நமக்கு ஆக்சிலரி வெர்பு கேன் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், கமா போட்டு கேன் கூட நாட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ தட் கான்ட் சி. ஓகேங்களா, கான் சீன் போடணும். ஓகே, வெர்பு சப்ஜெக்ட் வரைக்கும் அப்படியே போட்டுரும். கான் சி போட்டு என்ன பண்ணணும், கொஸ்டின் மார்க் போட்டுருணும். ஓகே, இதான் நமக்கு கொஸ்டின் டேக். ஸோ அடுத்து பாருங்க, சி குட் வாக் ப்ராப்பர்லி அப்படின்னு அர்த்தம், அவளால் நன்றாக நடக்க முடியும் இல்லையா. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இங்கே குட் இருக்கு, இங்க என்ன பண்ணணும், குடன்ட் போடணும். ஓகே, கமா போட்டு குடன்ட் சி. ஓகே, சி போட்டு கொஸ்டின் மார்க் போடணும். ஓகே, அடுத்து பாருங்க, there are some girls, அங்க சில கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா. ஓகே, அங்க சில கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா. ஓகே, அப்படி எப்படி இருக்கணும், there are some girls aren't there. ஓகே, ஆருக்கு இருக்கு, நம்ம என்ன பண்ணணும், aren't போட்டு நம்ம என்ன பண்ணணும், there போடணும். ஓகே, அப்ப ஆர் கூட நாட் போடணும், அப்ப aren't there வரும். ஓகேங்களா, ஸோ கமா போட்டு எழுதணும், கடைசியில் நம்ம கொஸ்டின் மார்க் போட்டணும், அதான் நம்ம கொஸ்டின் டைம். ஸோ யூ கேனாட் கீப் வாட்சிங், உன்னால் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க முடியாது, இல்லாட்டி உன்னால் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ தட் யூ கான்ட் கீப் வாட்சிங். ஓகே, இங்கே என்ன வரும், நமக்கு கேன் யூன்னு வரும். ஓகேங்களா, ஸோ கேன் யூ. ஸோ நாட் இங்கே வந்துருக்கு, அப்போ என்ன பண்ணணும், நம்ம நாட்டை எடுத்துகிட்டு போடணும். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, someone has called you. அர்த்தம், யாரோ உன்னை கூப்பிடுறாங்க இல்லையா. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஓகே, யாரோ உன்னை கூப்பிடுறாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணணும், someone has called you. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, இங்கே கூப்பிடுறது நம்ம எத்தனை பேரும் தெரியாது. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், நம்ம have notன்னு பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல haven't இல்லாட்டி என்ன பண்ணணும், have not யூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே நாட் இல்லை, அதனால இங்கே நாட் போட்டுக்கிறோம். இங்கே has நம்ம என்ன பண்ணணும், have யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ someone has called you, can't haven't they. ஓகேங்களா, haven't they போடணும். ஓகே, இந்த இடத்துல நம்ம then தான் யூஸ் பண்ணணும். இங்கே சம் ஒன்று, எவரி ஒன்று. ஓகேங்களா, எவரிபடி வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு டே போட்டுருணும். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, வெயிட் மினிட் என்ன அர்த்தம், ஒரு நிமிஷம் காத்திருக்க முடியுமா. ஓகேங்களா, ஸோ ஒரு நிமிடம் காத்திருக்க முடியுமா, அப்போ என்ன பண்ணணும், முடியுமாங்கிறது என்ன பண்ணணும், एक मिनट. ஸோ தட் ஒரு நிமிடம் காத்திருக்க முடியுமாங்கிறது என்ன பண்ணணும், முடியுமாங்கன்னா கேன் யூன்னு போடணும். ஓகே, ஸோ தட் வெயிட் a minute கேன் யூ. ஓகேங்களா, ஸோ வெயிட் a minute கேன் யூ, கமா போட்டு கேன் யூ எழுதணும். கேன் வந்து ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணணும், கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து ஹேவ் சம் காஃபி, கொஞ்சம் காஃபி சாப்பிட்றியா. ஓகேங்களா, கொஞ்சம் காஃபி சாப்பிட்றியா என்ன அர்த்தம், ஹேவ் சம் காஃபி வில் யூ. ஓகேங்களா, வில் யூன்னு போடணும். ஓகே, அதாவது இனிமேல் நடக்க போகிறது. ஓகே, அதனால நம்ம வில் போடுறோம். ஹேவ் சம் காஃபி வில் யூ. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, let us go to temple. ஓகே, let us go to temple பின்னாடி என்ன வரும், நீங்கள் சொல்லுங்க, shall be ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ தட் let us go to temple, shall we. ஓகேங்களா, ஸோ தட் கொஸ்டின் டாக் நான் எழுதி போட்டது எல்லாமே பார்த்துங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே டாப்பிக்கில் நிறைய வீடியோஸ் இருக்கும், இந்த வீடியோவும் பாருங்கள். இன்னும் ஃபிசிக்ஸ்லேயும் வீடியோ போடுவேன், அதையும் பாருங்கள். ஸோ இன்னும் வேறு நல்ல டாப்பிக்கில் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ தட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.